Dear brothers and sisters, dear viewers, இந்த கேஷ்யூ பன்னி எவ்வளோ க்யூட் தெரியுமா? ஹங்க்ரி இல்லைன்னா கட்டாயமாக சாப்பிடவே சாப்பிடாது. நாம் எவ்வளோ தான் ஃபோர்ஸ் பண்ணாலும் அதுக்கு பசிக்கும்போது மட்டும்தான் சாப்பிடும். அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனான பெட் இது. ரொம்ப க்யூட்டான பெட்டு. அதுவும் டிசிப்ளின்னாக இதற்கட்டு தான் நாங்கள் லேர்ன் பண்ணணும். பிகாஸ் அதுக்குன்னு ஒரு இடம் நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருந்தா கூட நம்ம கூடயே உட்காருன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆசை. நாம் 10 நாள்லேருந்து இந்த க்யூட்டான பன்னியை பாட்டப் பண்ணோம். ஸோ அதுக்கு நமக்குள்ளார ஒன்றா அது வாழ்ந்துட்டுருக்கு. நாங்கள் சோஃபா மேலே உட்காந்தா அதுவும் சோஃபா மேலே தான் உட்காருன்னு சொல்லி அதுக்கு ரொம்ப ஒரு பெருந்தன்மை. ஆல்சோ அது உட்கார்ற இடத்துல எதுக்கோ ஒரு கேருக்காக நாம் மேட் வச்சிடணும். இப்போ பாருங்கள், சாப்பிடும்போது டக்குன்னு நாம் அதுக்கு அன்பு கொடுத்தா, ரொம்ப அப்படியே அன்பாக தடவி விட்டா, இல்லை சாப்பாடு கொடுத்தா சாப்பாட்டு வேண்டான்னு அது இக்னோர் பண்ணிவிட்டு அது நம்ம கையை அப்படியே லிக் பண்ணும். எதுக்குன்னா அதுக்கு நம்ம அனுசரித்து அன்பாக அதுக்கு தடவணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும். நம்மக்கிட்ட அன்பை மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற முழுசாக நமக்காக வாழ்கிற இந்த க்யூட்டான பன்னியை பற்றி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே க்யூட்டாக ஒரு சத்தமும் இல்லாமல் கோஆப்ரேட் பண்ணுற இந்த பன்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே இந்த க்ரீன் பீஸ் கொடுத்து பார்த்தேன், அது வேண்டான்னு இக்னோர் பண்ணிருச்சு. அதான் நான் சொன்னேனே, இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஷார்ட்டில் எப்போவுமே பசி இல்லாமல் சாப்பிடாது, வேணான்னு திரும்பி கூட உட்காந்துக்கும். எவ்வளோ க்யூட் இல்லையா? ஸோ இதோட க்யூட்னஸ் ஓவர்லோடட். சரி, ஓப்பன் பண்ணி பீஸை கொடுக்கலாம், க்ரீன் பீஸை பட்டாணியன்னு கொடுத்தா அதுவும் வேண்டான்னு சொல்லிடுச்சு. ஸோ செல்ஃப் க்ரூமிங் அனிமல் கொஞ்சம் தண்ணி பட்டாலும் அதே தனக்கு க்ளீன் பண்ணிக்கும். வேண்டாமா, மறுபடியும் வேண்டான்னு இக்னோர் பண்ணது. சரி, இப்போ அது வெளியில் எடுத்து நம்ம நல்லா அது ஸ்கின் ரிமூவ் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா அதுவும் வேண்டாம், இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லியாச்சு. ஸோ பசிக்கும் போது மட்டும் கொஞ்சம் தான் சாப்பிடும், அசிங்கமும் பண்ணாது. இவ்வளோ க்யூட்டான இந்த கேஷ்யூ பன்னியை பற்றி உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக பசிச்சா சாப்பிடுன்னு பார்த்தா ஆனால் சாப்பிடல. ஜாலியாக மேடம் அவங்க பிளேஸில் செட்டாகி உட்காந்து ஆச்சு. ஸோ பியூட்டிஃபுல் கேஷ்யூ பன்னிக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கலாம்.